ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற என் சப்ஸ்கிரைபருக்கும், அதே மாதிரி புதுசாக பார்க்குற புது சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக என் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கையில் தான் போடுறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவையும் போடுறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் வறுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்காக தான். இது ஒரு சீமந்த ஆர்டர் வந்தது. அதுக்கு 2 கிலோ புளி சாதம் கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லா சாதமும் 1 கிலோ தான். சாம்பார் சாதமும் இதுவும் மட்டும், புளி சாதம் மட்டும் 2 கிலோ. ஸோ புளி சாதத்துக்கு தான் இப்போ நான் வறுத்துன்ருக்கேன். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரே நாள் நம்ம காலி பண்ண போகிறோன்றதுனால நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகா 10 மிளகா போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம தனியா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது எல்லாமே 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் புளியை நல்லா கொஞ்சம் வெதுன்னு வச்சுக்கணும். ஸோ நான் எந்த ஆர்டர் பண்ணாலும் முதல்ல பாலை காய்ச்சிடுவேன். ஸோ பாலை காய்ச்சி வச்சுட்டேன். இந்த பால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு தான். ஸோ நம்ம பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி பால் பாயசம் தான் பண்ண போகிறேன். ஸோ வேர்க்கடலை நம்ம வறுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன் அப்படின்னா எல்லா சாதத்துக்கும் நம்ம வேர்க்கடலை தாளிக்க போகிறோம். லெமன் சாதம், கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம பொடிச்சிக்கலாம். கருவேப்பிலை சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், இந்த 4 ப்ளஸ் புளியோதரை அண்ட் சாம்பார் சாதம், இந்த 6 சாதம் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இது வேர்க்கடலை தேவைப்படுங்கிறதுனால எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்யலாம். எல்லோரும் கேட்குறது, பத்மா நீ எப்படி புளிக்காய்ச்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல கடாயில் சாமானை வறுத்துக்கலாம். நம்ம என்னென்ன சாமான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நாள்பட வேணும்னா எண்ணெய் விடாமல் வெறும் வானால் வறுத்து நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடித்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கெடாது. அதுக்கப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காய கட்டி போடுங்க. அப்புறம் கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு மிளகாவை கிள்ளி போடுங்க. எங்கிட்ட நீட்டு மிளகா தான் இருந்தது, குண்டு மிளகா இருந்தால் ஓகே. எண்ணெய் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நீங்கள் புளி போடுறீங்கன்னா 1/4 கிலோ நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது 3த்தையுமே நீங்கள் போட்டு தாளிச்சிக்கோங்க. சில பேர் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இப்போ போட மாட்டாங்க. வெறுமை மிளகாய் தாளித்து புளித்தண்ணியை மட்டும் கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் கலந்துட்ட பிறகு தாளிப்பு போடுவாங்க. ஆனால் நான் அப்பயே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா அந்த புளிக்காய்ச்சலோடு சேர்ந்து அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் எண்ணெயில் வேகும்போது புளி அதில் நல்லா ஊறி இருக்கும் அந்த ஜூஸ். அப்போ நம்ம சாதத்தில் கலக்கும்போது ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் அந்த வேர்க்கடலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்போட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க விடுங்க. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். அந்த நல்லெண்ணெய், உணர்ந்த மிளகா, பெருங்காயம், கடுகு பொரியறது, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்ந்து தெருவே மணக்குங்க. கோவில் புளியோதரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் ஃபார்மேட். நான் எப்படி புளிக்காய்ச்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நான் வைக்கிற புளியோதரை ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்ட்டு. கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்யும்போது கை அளவு வந்துடும். ஸோ அந்த எண்ணெயிலேயே, சூடான எண்ணெயிலேயே மஞ்சப்பொடி போடுங்க. அதுதான் கலர் கொடுக்கறது. அந்த மஞ்சப்பொடி எண்ணெயில் போட்டவுடனே ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளஞ்செவப்பாக இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை பொரிஞ்ச உடனே மஞ்சப்பொடியும் அதில் போட்டு கருவேப்பிலையோட ஸ்மெல்லு கமன்னு வரும். இந்த கேப்பில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை நல்லா ஒரு ஈடு வடிகட்டிக்கோங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் புளி கொஞ்சம் மண் இருக்கும். அதனால தான் வெந்நீரில் நம்ம அலசும்போது
உள்ளே இறங்கிடும் மண்ணெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் நல்லா நம்ம வடிக்க விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் கரண்டியில் வச்சு இவ்வளோ அளவுக்கு பண்ணுங்க. புளியோட அளவு எப்படி இருக்கணும்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கணும். ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது. ஒரு காரக்குழம்புக்கு எப்படி கெட்டியாக கரைப்பீங்க அந்த மாதிரி. நீங்கள் 1/2 கிலோ புளிக்கு 1 லிட்டர் தண்ணி தாராளமாக கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இதை பார்த்தீங்களா, புளிக்குழம்பு ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் தான் இதில் மெயினே. இதில் மட்டும் கஞ்சத்தனம் பார்க்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் மட்டும்தான் விடணும். அப்போ தான் புளிக்காய்ச்சல் அவ்வளோ நல்லாயிருக்கும். உப்பையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்க பிடிச்சிருக்கா? இந்த புளிக்காய்ச்சல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மூடி போட்டு அது கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையே நல்லா தோல் உரிச்சிக்கலாம். நான் முதல்ல போட்ட வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையில் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நல்லா புடச்சி எடுத்து வந்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு கொதித்த பிறகு இதை எடுத்து நம்ம ஆற வைப்போம். அப்போது வறுத்து வச்சுருக்க பொடி அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொடியை நம்ம நல்லா கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். பாருங்கள், ஒரு ஈடு திறந்து கலரி விடுறேன். கொதி எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த பபுள்ஸு தெறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த நம்ம மேடெல்லாம் தெரிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடலைன்னா தகன்னு கொதித்து வெளியிலலாம் செதறும். இப்போ இந்த பொடியை நம்ம அரைச்சிக்கலாம். உணர்ந்த மிளகா, அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, லைட்டாக வேர்க்கடலை, மிளகு, சீரகம், பெருங்காயம், சில பேர் கடுகும் போடுவாங்க. நான் போட மாட்டேன். இதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் பாதியை இந்த குழம்புல நம்ம போட போகிறோம். எண்ணெய் எப்படி வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம ஊற்றின அத்தனை எண்ணெயும் வெளியில் துப்பிடும். நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ புளி போட்டோமோ அந்த புளியோட அளவுக்கு அங்கே அதே மாதிரி சுருண்டு வரும். இந்த அல்வா சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி வரும் புளிக்காய்ச்சல். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படித்தான் நான் புளிக்குழம்பு வைக்கிறேன். நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. செஞ்சுருவாங்க, வந்து சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணாலும் நீங்கள் பண்ண மாதிரி வர மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன அளவு தான் போடுறோம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்கிறோம், ஏன் வரலன்னுவாங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நம்ம 4-5 தடவை திரும்ப செய்யும்போது கண்டிப்பாக ஃபைனலில் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகி நமக்கு கைப்பக்குவம் வரும். புளிக்காய்ச்சலும் அப்படித்தான் கைப்பக்குவம். அதே மாதிரி அளவு கரெக்டான அளவு போடணும். சாதனுடைய வடிக்கிறது நல்ல அரிசியில் வடிக்கிற அந்த சாதம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. புளிக்காய்ச்சல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த புளிக்குழம்ப அதில் ஊற்றி நம்ம கலந்தால் புளியோதரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.